Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தி ஏரியா தி நைட் எபிசோட் 5. போன எபிசோட்ல பார்த்திருப்போம், நம்ம ஹீரோவோட அண்ணன் புக்ல அவனை விட ஒரு சிறந்த மிட்ஃபீல்டர் இருக்கான், பாஸ் பண்ணுவான் பக்காவா அப்படின்ற மாதிரி இருந்த பார்த்து அந்த ஸ்கூல்ல தான் நான் சேர போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு எடுத்திருப்பான். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போயாச்சு, நம்ம ஹீரோ ஹை ஸ்கூல் சேர போறான். எந்த ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா அந்த அராக்கி அப்படின்ற இருக்க ஸ்கூல்ல தான் சேர போறான். சந்தோஷமா அவனும் சவனும் அந்த ஸ்கூலுக்கு சேர்றதுக்காக கிளம்பி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஃபேமஸா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்க சாக்கரை பத்தி பேசிட்டு இருக்க ஒருத்தர் சடனா ஓடி வந்து இவங்க ரெண்டு பேரையும் அங்கறதுக்கு கூட்டு போறான். நான் உங்களை சாக்கர் கிளப்புக்கு கூட்டு போறேன் அப்படின்ட்டு. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்து மாதிரி இருக்கு, இது மாதிரி ஏரியாவில இருக்கு அப்படின்னு சந்தேகப்படும் போதே அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேயர் நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது பிளே பை மாதிரி வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். இன்னொருத்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாக்கர் ஃப்ரீக்னே சொல்லலாம். நம்ம ஹீரோ போட்டிருக்க ஷூவை பாத்துக்கிட்டு நீ எப்பவுமே சாக்கர் ஷூ தான் போட்டிருப்பியா அப்படி இப்படின்னு கேட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க பேசுறதுல பாத்தீங்கன்னா ஏதோ உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் பசங்க தான். அவங்க பாத்தீங்கன்னா இவங்கள குவிஸுக்கு கூட்டு போறாங்க. ஆமாங்க, இந்த கிளப்ல சேர்றதுக்கு குவிஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் ஜோக்கர் மாதிரி ஒருத்தர் நின்னுகிட்டு அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ சாக்கர் ஃபீல்ட்ல இருக்கும் போது மழை வந்தா என்ன பாட்டு பாடுவ அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட உடனே நம்ம சவனுக்கு முடிஞ்சு தொங்கிடுச்சு. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவன் ஒரு பாட்டு பாட, அது ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். அத பாட உடனே எல்லாரும் சேர்ந்து பாட சந்தோஷமா நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னுட்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் நம்ம சவனும் நம்ம ஹீரோவும் ஃபில் பண்றாங்க. அந்த கொஸ்டின் கேட்டாரு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இதெல்லாம் பண்றது சரியா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் நம்ம கிளப் அதுதான் பண்றோம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சவனும் ஹீரோவும் புது கிளாஸ்க்கு வந்தாச்சு. அங்க உட்காடுறாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். யாரா இவனு திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கோட்டா தான். அவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிருக்கான். பட் அந்த ஸ்கூல்ல அவனுக்கு சீட்டு கிடைக்கல. இது ரெண்டாவது அப்ளை பண்ணியிருந்திருக்கான், இந்த ஸ்கூலுக்கு தான் கிடைச்சிருக்கு அவனுக்கு சீட்டு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேல எப்பயும் போல மீட்டிங் போட்டாச்சு. அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அராக்கின்றவங்க எங்களா இருப்பாரா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கிட்டையும் இவங்களை கூட்டு போனாங்க பாருங்க. அந்த கிளப்ல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி நமக்கு சாக்கர் கிளப்ல ஆட்கள் தேவை. சோ அந்த ஐசாவை எந்த காரணத்தை விட்டும் நம்ம கிளப்ல இருந்து குவிட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போதே நம்ம சவானா எப்பயும் போல கொட்டா காமெடி பண்ண அவன் அடிக்கிறான். அதை பார்த்த ஒரு குண்டு பையன் பாத்தீங்கன்னா, நீ நல்லா சண்டை போடுறமா, நீ இந்த போஸ்ட் எல்லாம் கொடுத்தனா எனக்கு காமிக் வரையறதுக்கு நல்லா இருக்கும், நான் காமிக் கிளப்ல இருக்கேன், நீ ஜாயின் பண்றியான்னு கேட்க, இல்ல நான் சாக்கர் கிளப்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல, சாக்கரா அதெல்லாம் போரிங், அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல, சாக்கர் போரிங் ஃபன் அப்படின்லாம் கிடையாது, சாக்கர் ஆடுறது எனக்கு விருப்பம் அதெல்லாம் ஆடுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குண்டு பையனையே பாத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவங்க சரி கிரவுண்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் சாக்கர் கிளப் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்க இவங்களுக்கு ஓகே நல்ல கிளப்பா தான் இருக்கு, பிராக்டிஸ் தான் நல்லா ஹார்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பையன் கிக்க மாத்தி பண்ண நீ அவுட் அப்படின்றாங்க. பாத்தீங்கன்னா அது பிராக்டிஸ் மேட்ச் இல்ல, அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிளப்ல ஆள சேர்க்கறதுக்கு. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நமக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கவே இல்லையே அப்படின்னுட்டு. ரிஜெக்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த பையன் போய் கேட்கிறான், என்ன எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும் போது, உன்னை கோச் பண்ண சொன்னது இன்னர் கிக்கு, நீ எதுக்கு அவுட்டர் கிக் பண்ண அப்படின்றாங்க. இதை பார்க்க உடனே இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதே அங்க ஆராக்கி வராரு. இது பாக்குறதுக்கே உனக்கு பயங்கர போரிங்கா இருக்குல்ல, இதுதான் இங்க இருக்க ரூல். இங்க பார்த்தனா அவங்க சொல்ற மாதிரிதான் ஆடணும், ரொம்ப ஹார்டான மூவ்ஸ் பண்ணக்கூடாது, இதாலதான் நான் சொன்னேன் சாக்கர் ரொம்ப போரிங் அப்படின்னுட்டு. உடனே அங்க பாத்தீங்கன்னா இவங்களை சேர்த்துருவாங்க பாருங்க. அந்த டீம்ல இருக்கவங்க வராங்க, நீ வாயை முடுறா ட்விட்டர் அப்படின்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பாலை தூக்கி மேல பயங்கர ஸ்பீட்ல அடிக்க, அவன் பாத்தீங்கன்னா அசால்ட்டா தடுக்கிறான். அந்த குண்டு பையன் தடுத்துட்டு அவன் திருப்பி அடிக்க, பால் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு மேல போய் பேக் சைட்ல ஒரு சிலை இருக்கு, அது மேல பட்டு பால் ஸ்லோவா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட ரிசீவ் ஆகுது. இதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இது எப்படி முடியும், இது அளவுக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குண்டாக்கிற பையனும்
இவனை கூட்டு போயிருப்பான் பாருங்க நம்ம ஹீரோவை ஜாயின் பண்றதுக்கு. அவங்களும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க 2 பேருமே காமெடி கிளப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அவன் தான் அராக்கின்னுட்டு. அது கேட்ட அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவன் தேடி வந்த அராக்கி ஒரு பெஸ்ட் சாக்கர் பிளேயர், மிட்ஃபீல்டர், ஒரு பாசர். ஆனா இப்போ இவன் குண்டா இருக்கிறது மட்டும் இல்ல, காமெடி கிளப்ல இருக்கான், சாக்கரே ஆடுறது இல்ல. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அவன் அங்கேயே மயங்கி விழ எழுந்து பார்த்தா இவங்க சாக்கர் கிளப்ல இருக்காங்க. அப்ப அந்த டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஹோம் ரூம் டீச்சரும் அவர்தான். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த ஸ்கூல்ல 2 சாக்கர் கிளப் இருக்கு. ஒன்னு பார்த்தனா எஸ்சி, இன்னொன்னு பார்த்தனா எஃப்சி. எஸ்சி நீ பார்த்த கிரவுண்ட்ல அவங்கதான், அவங்க மெயினா பிராக்டிஸ் பண்ணிட்டு பக்காவா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்ல பண்றவங்க. எஃப்சி என்னன்னு பார்த்தனா ஃபன் டு பிளே சாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, நான் ஃபன்னுக்குலாம் ஆட வரல, நான் கேம் ஆடணும், அபிஷியல் கேம் ஆடணும், அதுக்குதான் வந்திருக்கேன். தயவு செய்து என் பேரை இந்த கிளப்ல வந்து எடுத்துருங்க, நான் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த டீச்சர் கொஸ்டின் கேட்கிறாரு இவங்கிட்ட, நீ எதுக்கு சாக்கர் விளையாடணும்னு ஆசைப்படுற, எதுக்கு எஸ்சில சேரணும் ஆசைப்படுற அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் நேஷனல்ல கலந்துக்கணும், நேஷனல்ல வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட கோல் என்னப்பா இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நேஷனல்ல வின் பண்ண ஆசைப்படுறது ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு கேக்குறான். ஆமா, இதுவே நீ எந்த நாட்டுல போய் கேட்டாலும் சரி, உன் வயசு பசங்க கேட்டா அவங்களோட கோல் பார்த்தோம்னா வேர்ல்டு கப் தான் இருக்கும், நேஷனலா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோட இதையும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிக்குது. எங்களோட கோல் எல்லாம் வேர்ல்டு கப் தான், அது மட்டும் இல்ல நாங்க ஃபன் டு பிளே அப்படின்ற ரீசனால அபிஷியல் கேம்ல ஜாயின் பண்ண மாட்டோம் கிடையாது. ஒரு அபிஷியல் கேமுக்கு முன்னாடியும் இங்க இருக்க 2 கிளப்புக்குமே போட்டி நடக்கும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதை சொன்ன உடனே திருப்பியும் நம்ம ஹீரோ இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவன் அண்ணனுக்கு இதை ஜாயின் பண்ணணும்னு தான் விருப்பம் இருக்க மாதிரி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எஸ்சி பிராக்டிஸ் டீம் தோத்துருவான் பாத்தீங்களா, அந்த பையன் இங்க வந்து சேர வருவான், எனக்கு சாக்கர் ஆடணும் அப்படின்னுட்டு. சரி வாப்பா ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அங்கிருந்து அராக்கி கிளம்பி போக நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அராக்கி பாத்தீங்கன்னா அங்க பாலை வச்சு விளையாடிட்டு இருக்க, இவன் வந்த உடனே பாலை அவன் மேல ஒதுக்க ஆரம்பிக்கிறான். அவன் தடுமாறி நம்ம ஹீரோ அந்த பாலை ரிசீவ் பண்றான். நீங்க ஆல்ரெடி மெயின் கிளப்ல இருந்தீங்க தானே, ஏன் குட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும், அண்ணன் சொன்னானா அப்படின்னு கேட்க, இல்ல என் அண்ணனோட டைரியில படிச்ச அப்படின்னு சொல்றான். உன் அண்ணன் என்ன வெறுத்தான், என்ன கோலன்னு சொன்னான், என்ன வந்து நேக்கட் கிங், அதாவது ராஜானா என்ன அர்த்தம், அவன் நாடு இருக்கணும், மக்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், இது எல்லாமே இல்ல, பேருக்கு மட்டும் ராஜானா. அது மாதிரிதான் என்ன கேவலமா பேசினான், அவன் என்ன செல்ஃபிஷ்னு சொன்னான். நான் சாக்கர் கிளப்ல இருந்து குவிட் பண்ணதுக்கு மெயின் காரணமே உன் அண்ணன் தான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிராக்டிஸ் மேட்ச் கூட்டு வந்திருக்காங்க. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா பீச் இல்ல, யார் பிராக்டிஸ் பண்றாங்கன்னா எஃப்சி டீம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆட ஆரம்பிக்கிறான். பட் அது பீச் மண்ணுன்றதால அவனால ஃபுல் ஸ்பீட்ல ஓட முடியல. பத்தாவதுக்கு அவன் பாஸ் பண்ற பாலும் ஃபுல் ரீச்சும் ஆக மாட்டேது, ஏன்னா அந்த மண்ணில் பட்டு ஸ்லோ ஆயிடுது. இதை பார்த்து டஃபா இருக்க யோசிக்கும் போது மத்தவங்க எல்லாரும் நார்மலா ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபீல்ட்ல ட்ரைனிங் பண்ணும் போதோ பிராக்டிஸ் பண்ணும் போதோ அபிஷியல் கேம் இருக்கும் போதோ ஈஸியா ஆட முடியும் அப்படின்னு புரிய வருது. இப்படி ஆடிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட திறமை வெளியே வருது. அவனுக்கு பாத்தீங்கன்னா பால் எங்க போகும், எந்த இடத்துல இருக்கணும், இது மாதிரி விஷயம் தான் அவனுக்கு மெயின் அட்வான்டேஜ். கரெக்டா அது மாதிரி தடுக்க அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் வராங்க. பிராக்டிஸ் எல்லாம் முடியுது, ரெஸ்ட் எடுக்க மேல அராக்கி வந்து நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு போயிட்டு, நீ தான் அவனுக்கு சாக்கரை பிடிக்கும்ல, நீ எப்படி பண்ற, அவன் ஜாயின் பண்ணுன்னு சொல்ல, இல்ல நான் சாக்கர்ல இருந்து விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி காக்கையரை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது, அவனா திறமை இருக்கு, இருந்தாலும் இன்னமும் மிட் ஸ்கூல் லெவல்ல தான் இருக்கான், அவன் ஹை ஸ்கூல் லெவல்ல ஆடுறதுக்கு இன்னும் திறமை இல்ல, இன்னும் அவன் திறமை வெளியே வரல அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம காக்கையரை வந்து சாக்கர் டீம் கூட்டு வரும்போது அவன் காலில் ஷூ போட்டுருது பாத்தீங்கன்னா சாக்கர் ஷூ தான். அவன் கேட்டிருப்பாங்க இது ஏன்டா போட்டிருக்கன்னுட்டு, இல்ல அதை எப்பவே போட்டிருந்தா எனக்கு ஃபிட் ஆகும், அது பழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் நம்ம அராக்கியும் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பான். அப்பதான் அவன் யோசிப்பான், உன்ன மாதிரியே யோசிக்க ஒருத்தர் வந்திருக்கான், எப்பயாவது நீ வந்து திருப்பியும் ஜாயின் பண்ண ஆரம்பி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சீன் முடிய அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க அண்ணோட டைரி பாக்குறான், உங்க அண்ணன் எழுதி வச்சிருக்கான் அராக்கி பத்தி நேக்கட் கிங்னுட்டு.
அதாவது இவங்க மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்டா இருக்கும் போது அவன் சொல்லியிருக்கான், நான் ஃபன் டு பிளே கிளப்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னுட்டு. இதை கேட்ட அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கும். இவன் என்ன ஃபன் டு பிளேல ஆட போறேன்றானேன்ட்டு தான் இவன் திட்டி இருப்பான். அப்ப அவன் நினைக்கிறான், அண்ணா நீ நினைச்ச மாதிரி இல்ல, இவங்க ஃபன் டு பிளேனா வெறும் ஃபன் டு பிளேல அவங்களோட கோலே வேர்ல்டு கப்பா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் காலைக்கு ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம கோட்டா பாத்தீங்கன்னா எஸ்சி தான் ஜாயின் பண்ணி இருந்திருக்கான். அவனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு வர சொல்லிட்டு. அப்படியே காக்கர்கிட்டயும் நீ வந்து பாக்கனாலும் பாக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவனும் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போது 2 பேருமே 0-0 இருக்காங்க. டஃபா தான் போயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போதே நம்ம அராக்கி அங்க வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது 2 பேருமே ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ நினைக்கிறது தப்பு, அவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க வேம்டே எஸ்சி டீம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அவனுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போடுறாங்க. போட்ட உடனே நம்ம அராக்கி சொல்றான், அவனுங்க பவர்ஃபுல், அவனுங்க பிசிக்கல் பாடிக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிட்டு அவனுங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிராப் பண்ணிட்டானுங்க. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா பக்கா டிஃபென்ஸ்ல வச்சுக்கிட்டு யாருமே ஆட விடாம அவனுங்களே கோல் போடுவானுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனுங்க டிஃபென்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் 2 பேர் மட்டும் பக்கா மெயின்டைன் பண்ணி 4 கோல் போட்டானுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவனுங்க 5 கோல் போட்டாச்சு, ஆப்போசிட் டீம் 0 கோல் தான். அரக்கு என்ன சொல்றான்னா, இதே மாதிரிதான் எங்களுக்கும் நடந்தது, 4-1 நாங்களும் தோத்தோம் போன வாட்டி அப்படின்னு சொல்ல, அந்த ஒரு கோல் போட்டது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அந்த ஒரு கோல் நான் தான் போட்டேன் கடைசி நேரத்துல அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசையோட தானே ஆனீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு சாக்கரை விட்டு விலகுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னால அவங்க டிஃபென்ஸ் பிரேக் பண்றது எப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மூவ், படிச்ச மூவ், பார்த்த மூவ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவனுங்க டிஃபென்ஸ் வந்து அயன் டிஃபென்ஸ் மாதிரி இருக்கு, என்னால பிரேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோ சிம்பிளா ஒன்னு சொல்றான், உங்களால ஆல்ரெடி தெரிஞ்ச மூவால பிரேக் பண்ண முடியலன்னா ஏன் புதுசா ஒரு வழி ஓபன் பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சு இந்த பிரேக் பண்ணுவோம் அந்த டிஃபென்ஸ அப்படின்னு சொல்ல, நம்ம அராகிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் கிட்ட பேசுனது ஞாபகம் வருது. நம்ம எந்த வகை டிஃபென்ஸ் இருந்தாலும் சரி, அதை சிங்கிளா நம்மள பிரேக் பண்ண முடியலன்னா கண்டிப்பா 2 பேர் சேர்ந்தோம்னா கண்டிப்பா அதை பிரேக் பண்ண முடியும். அதாவது ஒரு பாசருக்கும் ரிசீவருக்கும் பக்காவா கனெக்ஷன் இருந்தால் எந்த வகை டிஃபென்ஸ் இருந்தாலும் சரி அதை பிரேக் பண்ணி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஞாபகம் வர இவன் அங்க இருந்து அதை யோசிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். 7 தடுக்கிறா, அவனுக்கு உணர ஆரம்பிச்சுட்டான், நீ கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம அராக்கி ஜாயின் பண்றானா, அது எப்படி போக போகுது, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அவன் எப்படி மேட்ச் கலந்துக்க போறான், ஆடுவானா, அபிஷியல் மேட்ச் ஆடுவாங்களா, இவங்க பிராக்டிஸ் மேட்ச் ஜெயிப்பாங்களா, இதெல்லாம் தான் பார்க்க போறோம் போக போக. அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.